சுவையான ஹெல்தியான ஆட்டுக்குடல் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்குடல் 2 டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்குடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், 2 தக்காளி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது சூப் வந்து குடிக்கிறதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு குடல் மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சூப் எவ்வளோ வேணுமோ அந்தளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் போல் கல்லுப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூட 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ குக்கரை அப்படியே மூடி 6 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஆட்டுக்குடல் சூப் வந்து தயார். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் பெப்பர் பவுடரும் தூவி சர்வ் பண்ணுங்கள். இந்த சூப் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.